இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. லூக்கா 18:16. பெரியவர் ஒருவரிடம் செல்வந்தர் ஒரு கேள்வி கேட்டார். என் மனம் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறது. என் பணியாட்கள் கூட எனக்கு உண்மையாக இல்லை. என் மனைவி, பிள்ளைகள் உட்பட உலகமே சுயநல கூட்டமாக உள்ளது. யாருமே சரியில்லை என்றார். புன்னகைத்த பெரியவர் பின்வருமாறு சொல்ல துவங்கினார். ஒரு ஊரில் 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை ஒன்று இருந்தது. அதற்குள் சென்று ஒரு சிறுமி விளையாடினாள். தன்னை சுற்றி 1000 குழந்தைகளின் மலர்ந்த முகத்தை கண்டு மகிழ்ந்தாள். அவள் கை தட்டியவுடன் 1000 பிம்பங்களும் கை தட்டின. உலகத்திலேயே மிகுந்த மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று எண்ணி அடிக்கடி அங்கே சென்று விளையாடினாள். அதே இடத்துக்கு ஒரு நாள் மிகவும் மனம் நொந்து போய் மிகுந்த வருத்தத்துடனும் எரிச்சலுடனும் ஒருவன் வந்தான். தன்னை சுற்றி கோபமான மனிதர்களை கண்டான். அச்சம் கொண்ட அவன் அந்த மனிதர்களை அடிக்க கை ஓங்கியவுடன் 1000 பிம்பங்களும் அவனை அடிக்க கை ஓங்கின. உலகிலேயே மோசமான இடம் இதுதான் என்று கூறி அங்கிருந்து வெளியேறினான். ஆம், இந்த சமூகம்தான் 1000 கண்ணாடிகள் இருக்கிற அறை. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே இந்த சமூகம் பிரதிபலிக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது குழந்தையை போன்ற மனம். அதையும் தாண்டி தேவன் நமக்கு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். குழந்தையை போன்று மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய பிரசங்கங்களில் குழந்தைகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒரு சமயம் பெற்றோர் தம் குழந்தைகளை இயேசு ஆசீர்வதிக்கும்படி அவரிடம் கொண்டு வந்த போது சீஷர்கள் அவர்களை தடை செய்தனர். சீஷர்களை இயேசு கடிந்து கொண்டார். அவர், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என கூறினார். மற்றொரு முறை சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டபோது அவர் ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். ஆம் பிரியமானவர்களே, குழந்தைகளின் அளவில்லா மகிழ்ச்சியுள்ள இருதயம், கபடற்ற உத்தம இருதயம், மற்றவர்களை சார்ந்திருக்கும் பண்பு, மற்றவர்களின் தவறுகளை, குற்றங்களை மன்னிக்கும் சுபாவம், நம்பிக்கை, தாழ்மை முதலியன நமக்கும் வேண்டும். பெற்றோரின் புயங்களை நாடி ஓடி வரும் குழந்தைகளைப் போல இயேசுவண்டை ஓடி வர வேண்டும். இயேசுவின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கை சிறு குழந்தையின் அசைக்க முடியாத நம்பிக்கையைப் போல இருக்கட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே கூட அப்பா எங்களுடைய சுபாவங்களை அப்பா சிறு குழந்தையின் சுபாவங்களைப் போல என் தேவனை மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர, பிறருடைய குற்றங்களை ஆண்டவரே மன்னிக்கிற ஒரு சிறு குழந்தையின் சுபாவங்களை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர. ஆண்டவர் தன்னுடைய பெற்றோரை, ஆண்டவரே பெரியவர்களை நம்புகின்ற அந்த இருதயத்தை கர்த்தாவே, கர்த்தர் மேலே நாங்கள் அப்பா ஸ்தோத்திர நம்பிக்கை வைக்கிற இருதயத்தை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க அப்படிப்பட்ட சுபாவங்களை எங்களுக்கு கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.